ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் லாங்குவேஜில் இருக்க அந்த சி ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு ஒரு லாங்குவேஜ் இருக்கு. அந்த லாங்குவேஜ்க்கான சாஃப்ட்வேரை எப்படி நம்ம முதல்ல இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பற்றி முதல்ல பார்ப்போம். அப்புறமேல ஒவ்வொரு ப்ரோக்ராமாக எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்றத ஒன் பை ஒன்னாக அடுத்தடுத்த வந்து வீடியோஸில் நம்ம பார்ப்போம். இன்னைக்கு வந்து இந்த டர்போ சி சி அப்படின்றது தான் வந்து அந்த சாஃப்ட்வேர் நேம். அந்த சாஃப்ட்வேரை எப்படி நம்ம வந்து இன்ஸ்டால் பண்றது அப்படின்றத பத்தி நம்ம பார்ப்போம். வந்து உங்களுக்கு எந்த ப்ரௌசர் கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த ப்ரௌசரை நீங்க பயன்படுத்திங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா குரோம் ப்ரௌசர் தான் கன்வீனியன்ட்டா இருக்கும். ஸோ அதனால நான் குரோம் ப்ரௌசரை நான் பயன்படுத்திக்கிறேன். அதில் போயிட்டு கூகுள் குரோம்ல போயிட்டு வந்து டர்போ சி அப்படி அப்படின்றத நீங்க டைப் பண்ணீங்கன்னா கிடைக்கும். இந்த ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்கு எப்படி நான் சர்ச் பண்றேன்ற முக்கொண்டு நான் இதுலயே வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் கூகுளுக்கு போயிங்க. இதுல போயிட்டு வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா வந்து இந்த டர்போ சீன் இருக்கு பாருங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் விண்டோஸ் 11 யூஸ் பண்றேன். உங்களுக்கு இது எந்தெந்த வெர்ஷன் வரைக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணோம் அப்படின்றத இதுலயே கொடுத்துருக்காங்க. 7, 8, 8.1, 10 அண்ட் 11, அது 32 பிட் அண்ட் 64 பிட் ரெண்டுக்குமே சப்போர்ட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா இதை வந்து டவுன்லோட் பண்ணணும். கீழே டவுன்லோட் ஆகுது பாருங்க. இது டவுன்லோட் ஆகுதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். இது வந்து நம்ம நெட் ஸ்பீடா பொறுத்து நமக்கு என்ன ஆகும்னா வந்து இதனோட இது வந்து கொஞ்சம் வேரி ஆகும் நம்மளுக்கு இதாகிறது. ஸோ அதனால வந்து நம்மளுக்கு வந்து எந்த இது ஆகுதோ அதை பொறுத்து அமையிற மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கணும். இதுல எனக்கு இதுல என்னோட நெட் ஸ்பீடுக்கு வந்து இப்போ 32 வந்து சாரி 3 மினிட்ஸ் போல ஆகும் அப்ராக்சிமேட்டா அப்படின்ற மாதிரி போட்டிருக்கான். இதை வந்து அக்கார்டிங் டு த ஸ்பீடு வந்து அந்த வேரியேஷன்ஸ் வந்து கொஞ்சம் இருக்கும். ஃபைல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.1 MB அப்படின்ற மாதிரி அதில் கொடுத்துருப்பான். ஸோ அதனால வந்து அதனுடைய இதை பொறுத்து வந்து நமக்கு இதாகும். இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா வந்து இந்த இடத்த மினிமைஸ் பண்ணிட்டு எந்த இடத்துல நம்ம டவுன்லோட்ஸ் நம்ம வச்சிருக்கோமோ அந்த லொக்கேஷன் போகணும். நம்ம வந்து கூகுள் குரோம்ல வந்து நம்ம எந்த லொக்கேஷன்ல டவுன்லோட் ஆகணும் அப்படின்னு நம்ம செட் பண்ணியிருக்கோமோ அந்த லொக்கேஷனுக்கு வந்து நம்ம போய்க்கணும். சிலர் வந்து டவுன்லோட்ஸ்னே வச்சிருப்பாங்க, சிலர் வந்து டவுன்லோட்ஸ் இல்லை எனக்கு வந்து பர்டிகுலர் ஃபோல்டருக்கு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் வச்சிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அந்த லொக்கேஷன் எங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு அந்த லொக்கேஷனுக்கு நம்ம போய்க்கணும். இது நான் வந்து எப்போவுமே டவுன்லோட்ஸ்ல ஆகணுன்ற மாதிரி தான் கொடுத்துருப்பேன். ஸோ அதனால டவுன்லோட்ஸ்ல ஆகுது. இதில் வந்து என்ன பண்றேன்னா வந்து முதல்ல வந்து இதை வந்து நான் என்ன பண்றேன்னா முதல்ல வந்து ஓப்பன் பண்ணி நான் இன்ஸ்டால் பண்றேன். இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளார ஒரு ஃபோல்டர் காமிக்கும். அதில் செட்டப் அப்படின்றது பாருங்க, அதை டபுள் கிளிக் பண்ணுங்க. ஆகல ஒரு நிமிஷம். சார் டர்போசி 3.2 இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா இது மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் யூஸ்வலாக செட்டப்ன்றதுலேயே வரும். செட்டப்ல வந்து இதில் வந்து செட்டிங்ஸாக இருக்கு. இதில் வந்து எது அந்த விண்டோஸ் இன்ஸ்டாலர் எது இருக்குன்னு பார்த்துட்டு அந்த இன்ஸ்டாலரை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இப்போ வந்து நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல அப்செட்டை கிளிக் பண்ணுங்க. திரும்ப நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க. அகெயின் வந்து இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி வரும். இதில் வந்து சில சமயம் வந்து இந்த இது எஸ்ஆர் நோன் இருக்கும். இந்த இடத்துல எஸ் கொடுத்து நம்ம வந்து இது பண்ணி அது வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக அந்த இது வந்து இது ஆகும். இதில் போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா வந்து அந்த இதில் வந்து நான் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்து நம்ம வந்து இது பண்ணணும். ஒரு நிமிஷம் இருங்க. இதில் வந்து நம்ம லேப்டாப்போட செக்யூரிட்டி இது வருது, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஸோ அதனால வந்து லான்ச் ப்ரோக்ராம் அப்படின்னு கொடுத்து ஃபினிஷ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா வந்து இது மாதிரி அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஸ்டார்ட் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா இது மாதிரி மெயின் ஸ்க்ரீன் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். இதுதான் வந்து இப்படி ஓப்பன் ஆச்சுன்னா வந்து இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த கேஸ் நான் எக்ஸிட் பண்ணி நான் வெளியே போயிட்டேன். நான் திரும்ப வந்து நான் எப்படி அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோ வரேன் ஒரே நிமிஷம்.
கர்சர் இது மாதிரி மாறிடும். ஓகேவா? அந்த ப்ரோக்ராமை நீங்கள் ரன் பண்ணுறப்ப இது மாதிரி ஓப்பன் ஆகிடும். அதுக்காக நான் முதல்ல என்ன பண்ணிக்கிறேன்னா எக்ஸிட் பண்ணிக்கிறேன். முதல்ல குவிட்னு வருதுல. ஸோ அதுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட் வந்து எக்ஸ். இதை கிளிக் பண்ணீங்கன்னா குவிட் ஆகிட்டு நம்ம என்ன ஆனோம்னா இந்த பேஜ் வந்துடும். இதான் நீங்கள் க்ளோஸ் பண்ணீங்க. இப்போ இதையும் க்ளோஸ் பண்ணீங்க. க்ளோஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே மேலே இருக்கு பாருங்க டர்போ C++ அப்படின்ட்டு பாருங்க. இதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இது மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு ஸ்டார்ட் டர்போ சி அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணோம்னா அந்த ஸ்க்ரீன் வந்து திரும்ப நமக்கு ஓப்பன் ஆகிடும். இதனோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராமும் போடுறது, அதுக்கு என்ன ஹெட்டர் ஃபைலு அது அப்படின்ற பற்றி நம்ம டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இப்போ நான் குவிட் கொடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த ப்ரோக்ராமை நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். வந்து இந்த வீடியோ இதனோட முடிச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் வீடியோலாம் வந்து நான் எப்படி வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து எப்படி எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.